Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா ரசம். இப்போ இந்த மசாலா ரசத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளியை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு எடுத்து அதை நல்லா இடித்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு கையளவு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாவை அந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா இந்த தக்காளியும் இந்த மசாலாவும் நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த ரசத்தில் மேலே நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நாம் ரசத்தை ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சூடான எம்மியான ரசத்தை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மசாலா ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் வேறு மாதிரி நல்ல வெரைட்டியாக ரசம் வைப்பாங்க. இது என்னோட ஸ்டைல் மசாலா ரசம். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.